தமிழ்நாடு 2026 தேர்தல் களம் 360 டிகிரில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தங்கமயில் வழங்கும் சுபமுகூர்த்த சிறப்பு சலுகைகள். ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 1/2 கிராம் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை மட்டுமே. இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளில் யார் யாரெல்லாம் அந்த தேர்தல் ரேஸ்ல இருக்காங்க, போட்டிடுறதுக்கு முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் இன்னொருத்தங்களை தேர்தலில் போட்டியிட விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல்வேறு தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இந்த தடவை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற மாவட்டம் கடலூர். ஆமா, கடலூர்ல முதல்ல எந்த தொகுதியை பார்க்கலாம் ப்ரோ? கடலூர்ல முதல்ல பண்ருட்டில இருந்தே போயிடலாம். பண்ருட்டில ஆரம்பிச்சிடலாம். இனிப்பா புண்ணியமூர்த்தி சொல்ற மாதிரி இனிப்பாவே ஆரம்பிச்சிடலாம். நாமக்கல்னா முட்டைன்ற மாதிரி பண்ருட்டினா பலாப்பழம். ஆமா, இதேதான் மணப்பாறை முறுக்கு. இப்படியே நீங்க ஒட்டுமொத்தமா விஜய் இருக்கு. என்னது இது? ஆமாங்க, அது வேற இருக்கு. சரி, அப்ப பண்ருட்டி தொகுதியே முதல்ல பார்த்துடலாம். ஓகே, முதல்ல பண்ருட்டினுடைய ஹிஸ்டரியை பார்த்துடலாம். தேர்தல்கள்ல திமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, பாமக 3 முறை, தேமுதிக 1 முறை ஜெயிச்சிருக்காங்க, தவாக அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க 1 முறை ஜெயிச்சிருக்காங்க, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2021ல வேல்முருகன் டிவிக்கு, அதாவது பதிவு பண்ணணும்ல, பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்காது. ஆமா, அதனால அவங்களை கேட்டா நாங்க தான் ஓஜி டிவி கேட்டோம். அதனால நம்ம தமிழ்லயே பேரலாம். தாவாக்கா வேல்முருகன் இங்க ஜெயிச்சிருக்காரு. 4700 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. சொரத்தூர் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் அதிமுக சார்பில் போட்டி 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. 2024 ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு இந்த தொகுதியில? 2024 பொறுத்த வரைக்கும் கடலூர் தொகுதி காங்கிரஸ் போட்டிட்டாங்க. விஷ்ணு பிரசாத் அவர் கிட்டத்தட்ட 85,000 வாக்குகள் அப்படிங்கிறத வாங்கியிருக்காரு. அதே போல பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில தேமுதிக போட்டிட்டாங்க. தேமுதிகவுமே ஒரு 55,000 வாக்குகள் அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. பாமக சார்பில் பாத்தீங்கன்னா இயக்குனர் தங்கர் பச்சான் போட்டிட்டாரு. அவர் ஒரு 30,000 வாக்குகள் அப்படின்ற அளவுக்கு வாங்கியிருக்காரு, 29,800 அப்படின்னு. அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு புறம் அவங்க கட்சியில இருந்து பச்சான், ஆப்போசிட்ல அவரோட மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல போட்டிட்டாங்க. அந்த மாதிரி அந்த தேர்தல் இருந்தது. பார்த்தா காங்கிரஸ் தான் நல்ல வாக்குகள் அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. மச்சான் தான் ஜெயிச்சாரு. ஆமா, மச்சான் தான் ஜெயிச்சாரு, பச்சான் ஜெயிக்கல. ஆமா, அப்படிப்பட்ட ரிசல்ட் தான் வந்தது. ப்ரோ, எனக்கு என்னன்னா தேமுதிக இங்க ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க, 54,000 வாக்குகள் வாங்கிருக்காங்க. அதிமுக சப்போர்ட்னு தாண்டி இந்த இடத்துல தேமுதிக நிக்க வைக்கணும், தேமுதிக இங்க போட்டிடணும் அப்படிங்கிற விரும்புறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு என்ன மாதிரியான ஓட் பேஸ்? இந்த தேமுதிக மட்டும் இல்ல, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியும் ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க தேமுதிக கேட்டதுனால ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நம்ம பார்த்த மாதிரி எப்படி நம்ம எல்லா கட்சிக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி எல்லா கட்சியில இருந்துமே ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அதுவுமே பெரிய விஷயம் தான். பண்ருட்டி ராமச்சந்திரன் திமுகல இருந்து இங்க ஜெயிச்சிருக்காரு, அதிமுகல இருந்து இங்க ஜெயிச்சிருக்காரு. பாமக போட்டிட்டப்ப ஃபர்ஸ்ட் தேர்தலில் ஒரு இடத்துல மட்டும் ஜெயிச்சாங்க, அதுவும் பண்ருட்டி தான். அப்படி ஒரே நபரும் எல்லா கட்சியில இருந்துமே இங்க ஜெயிச்சிருக்காரு. வினோத சாதனையா அந்த மாதிரி இருக்கு. அப்படி தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு இருந்தவரை வேல்முருகன் தான் 2001ல அவரை எதிர்த்து ஜெயிக்கிறாரு. அப்ப பத்திரிகைகள்லாம் ஒரு பக்கம் ஜாம்பவான், இன்னொரு பக்கம் அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க. வேல்முருகன் பெருசா யாரும் கண்டுக்கல இந்த 2001 காலகட்டத்துல. அப்ப பாத்தீங்கன்னா யாருமே அவர் ஜெயிப்பார் அப்படின்ற அளவு எதிர்பார்க்கல. அதான் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுவாங்க, பண்ருட்டி ராமச்சந்திரன் எவ்வளவு பெரிய லீடர் அப்படின்னு. ஆனா வேல்முருகன் கூட்டணியில ஜெயிச்சிட்டாரு, அதிமுக கூட்டணியில. அப்ப அந்த தொகுதியில தோல்வி அடைஞ்ச பண்ருட்டி ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் அந்த தொகுதியில ஜெயிக்கவே இல்லை. ஆமா, ஏன்னா அவர் அந்த தேர்தலில் அவரோட கட்சியில இருந்து நின்னாரு, மக்கள் நல உரிமை கழகம்னு. அதுக்கப்புறம் ஜெயிக்கல. அதற்கு அடுத்து ஏதோ நின்னாரு, அப்பயுமே ஜெயிக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ஆலந்தூர்ல நின்றாரு. அப்படிதான் சூழல் இருந்தது. தேமுதிக பத்தி கேட்டீங்க. என்னன்னா தேமுதிக இப்ப கூட மாநாடு கூட கடலூர்ல தான் நடத்தினாங்க. கடலூர்ல பொதுவா என்னன்னா தேமுதிக விஜயகாந்துக்கு ரசிகர்கள் அதிகம். அதனாலதான் விஜயகாந்த் தன்னோட முதல் தேர்தலே விருத்தாச்சலத்துல தான் போட்டிக்கிட்டாரு. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டிலே அவரோட படம் ரிலீஸ் ஆனா விருத்தாச்சலத்துல கலெக்ஷன் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி அங்க அவங்க தொகுதி சூஸ் பண்ணி நின்றாங்க. இப்ப கூட பிரேமலதா அங்கதான் மாநாடு நடத்தினாங்க. இப்ப ரசிகர்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? ஆனா அப்படி நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இப்ப நீங்க சமீபத்துல இப்ப இவரு கூட சிவக்கொழுந்து அவர் கூட நின்று அவ்வளவு வாக்குகள் வாங்கி, அது அதிமுக வாக்குகள் இருந்தாலுமே வாங்கியிருக்காங்க. பிரேமலதாவே கூட போட்டியிட்டா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க விருத்தாச்சலத்தை தான் போட்டிடுவாங்க அப்படின்ற சூழல் தான் இருக்கு. அதனால இங்க தேமுதிகவுமே நல்ல இதுல இருக்காங்க. கடந்த முறையும் அங்கதான் போட்டிக்கிட்டாங்க. ஆமா இல்லையா? இப்ப எல்லா கட்சிகளும் இங்க பண்ருட்டில வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இப்ப தேமுதிக பத்தி நிறைய தகவல் சொன்னீங்க.
இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சின்னு ஒரு கட்சி வந்து ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதோட பின்னணி என்ன? ராமசாமி படையாச்சியும் கோவிந்தசாமி படையாச்சி 2 பேரும் சேர்ந்து வந்து ஆரம்பத்துல கட்சி வந்து இருந்தாங்க. அந்த கட்சி தான் அது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து அப்ப எப்படின்னா உங்க இந்த அமைப்போட காங்கிரஸ் ஆதரவுல ராமசாமி படையாச்சி இருந்தாரு, திமுக ஆதரவுல கோவிந்தசாமி படையாச்சி வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராமசாமி படையாச்சி காங்கிரஸ்லயே சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருமே கோவிந்தசாமி படையாச்சியுமே தன்னோட கட்சியோட திமுகல வந்து சேர்ந்துட்டாரு. அவரு தான் முதன் முறையா வந்து உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டிட்டு அவங்க ஜெயிச்சாங்க. அண்ணா வந்து 67ல வந்து அவர்கிட்ட இருந்து தான் வந்து உதயசூரியன் சின்னத்துல வந்து வாங்கினாரு அப்படின்ற வரலாறுமே இருக்கு. அண்ணா தான் வந்து நீ இந்த சின்னத்தை வந்து சூஸ் பண்ணி நீ தேர்தலில் நில்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்துல அன்பில் தர்மலிங்கம் போன்றவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலையுமே உதயசூரியன் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதையெல்லாம் சேர்த்துதான் வந்து அண்ணா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி எங்களோட தம்பிகள் வந்து நின்று இருக்காங்க. கோவிந்தசாமி படையாச்சி அதுக்கப்புறம் திமுக அப்படி வந்துட்டாரு. அதனால இவருமே இப்ப திமுக தான் இருக்காரு. அதனால எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்க. அவங்க பையனுமே வந்து ஏஜி சம்பத் திமுக இருந்தாரு, இப்ப பாஜக இருக்காரு. பண்ருட்டில இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னம் உதிச்சதே அங்கதான் அப்படின்றது இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. சரி புனிமூர்த்தி, 2026ல இந்த தொகுதியில யாரெல்லாம் போட்டிடுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பல்வேறு மாற்றங்கள் நடந்த பண்ருட்டி தொகுதியில 2026ல டிஎம்கே சார்பா சேர்மன் ராஜேந்திரன் வந்து ட்ரை பண்றாரு சீட்டுக்கு. அது மட்டும் இல்லாம ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன் அவரும் ட்ரை பண்றாரு. இவர் வந்து டி கே கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பையன். அங்க முக்கியமான ஒரு நபர். மேபி இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆட்களுக்கு வந்து சீட் கிடைக்கலாம் அப்படின்னு பண்ருட்டி தொகுதிங்கிறதுனால இங்க வந்து வேல்முருகனும் ட்ரை பண்றது. ஆமா, கண்டிப்பா. அப்ப திரும்ப நிப்பாரு. ஆமா, நிப்பாரு. திமுக கூட்டணிக்கு திமுக வந்து வேல்முருகனுக்கு சீட்டை கொடுத்துட்டா அங்க இவங்க 2 பேருக்குமான வாய்ப்பு குறைவாயிரும். இப்ப வேல்முருகன் வந்து எத்தனை சீட்டு வாங்குறாரு, அங்க பண்ருட்டில போட்டிடுறாரா இல்ல மாறுறாரா அப்படிங்கறத பொறுத்து இந்த கள நிலவரம் மாறலாம். அதிமுக பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் சம்பத் வந்து ட்ரை பண்றாரு. அப்புறம் மோகன் அவரும் நகர செயலாளர், அவரும் ட்ரை பண்றாரு. தாவேகா நாம் தமிழர்ல என்ன நிலவரம்? நாம் தமிழர்ல சமீபத்துலதான் 234 வேட்பாளர்களுக்கும் அந்த கலந்தாய்வுலாம் நடத்திருக்காங்க. சோ இனிமே வந்து வேட்பாளர்களை வந்து தெரிய வந்துரும் என்னன்னு சொல்லிட்டு. இந்த சஸ்பென்ஸே கிடையாது அப்படின்ற அளவுக்கு. 234னா கூட்டணிக்கு எல்லாம் அவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லையா? கூட்டணி தான் போக மாட்டேன்னு தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. நீங்க திரும்ப பேசுறீங்க. தாவேகா வந்து ஒரு தூண்டில் போட்டுட்டே இருக்க மாதிரி ஒரு தகவல் எல்லாம் சொல்றாங்களே, வாய்ப்பு இல்ல. தாவேகா நாம் தமிழர் எல்லாம் வாய்ப்பு இல்ல. தாவேகா தூண்டில் போடுறாங்களே, இதெல்லாம் தாவேகாக்காரங்க கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலர் ராஜ்குமார் அவர் இருக்காரு. அவர் மண்டுட்டியில குறிஞ்சிப்பாடி 2 தொகுதியில ஒரு தொகுதியில போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம வேற ஆட்கள் கூட இருக்கலாம். முடிவு பண்ணா மாறும். ஆமா, தளபதியின் முடிவே இறுதியானது. இந்த தொகுதியில பார்த்தோம்னா வன்னியர் சமூக மக்கள், பட்டியலின மக்கள், செட்டியார்கள், இஸ்லாமியர்கள், இந்த மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கு. இவங்க தேர்தலை அந்த வெற்றியை முடிவு செய்யற இடத்துல இருக்கிற முக்கியமான பாப்புலேஷனா பார்க்கப்படுது. இந்த மக்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கிற வகையில இருக்கிறாங்க. அடுத்து எந்த தொகுதியை பார்க்கலாம்? குறிஞ்சிப்பாடி தொகுதியை பாத்துருவோமா? பாத்திரலாம். குறிஞ்சிப்பாடியினுடைய அந்த தேர்தல் வரலாறு, குறிப்பா சட்டமன்ற தேர்தல் வரலாறுன்னு பார்த்தோம்னா திமுக 10 முறை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. 2021லயும் திமுகவினுடைய MRK பன்னீர்செல்வம் அமைச்சரா இருக்காருல்ல, அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 17,527 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. ஒரு சட்டமன்ற தேர்தல்ல வந்து கொஞ்சம் அதிகம் தான் இது. MRK பன்னீர்செல்வத்தை எதிர்த்து போட்டிட்டவங்க வந்து செல்வி ராமஜெயம் அதிமுக சார்பில் போட்டிட்டாங்க. இவங்க 2 முறை அதிமுக சார்பில் புவனகிரியில எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. தொகுதி மாதிரி இங்க போட்டிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து அவங்களால புவனகிரியில வந்து 2 முறை வெற்றி பெற்று இருக்காங்க. நீங்க போய் அங்க நெல்லுங்க தலைவர் ஜெயிச்சலான்ற ஒரு நம்பிக்கையில அங்க இறக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து அது திமுக கோட்டையாவே இருக்கு. திமுக இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனாலதான் புவனகிரியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்வி ராமஜெயத்தை இங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க அதிமுக. அப்படி அவங்களால MRK பன்னீர்செல்வத்தை வெற்றி பெற முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இந்த முடிவு வந்து 2024 தேர்தலையும் எதிரொலிச்சிருக்கு. காங்கிரஸ் சார்பா போட்டியிட்ட விஷ்ணு பிரசாத் கிட்டத்தட்ட 86,835 வாக்குகள் இங்க வாங்கியிருக்காரு. தேமுதிக சார்பா போட்டியிட்டவங்க வந்து கிட்டத்தட்ட 43,244 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. தங்கர் பஜான் நீங்க சொன்ன மாதிரி பாமகல ஒரு 42,319 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் கை வந்து அங்க ஓங்கி இருக்கு 2024. 2026 நிலவரம் என்னவா இருக்கு? 2026 பொறுத்த வரைக்கும் MRK பன்னீர்செல்வம் அங்க போட்டியிட முடிவு பண்ணிட்டா வேற யாரும் சீட்லாம் கேட்க மாட்டாங்க. அவரோட முடிவுதான். ஆமா, அவரோட முடிவுதான். ஆனா அவரோட பையன் கதிரவன் அவருக்கு வந்து அங்க இடம் கொடுத்துட்டு அவர் வந்து புவனகிரி தொகுதிக்கு மாறுறதா சொல்றாங்க. அப்படி ஒரு வேலை நடந்தா அந்த தொகுதியில வந்து வேற வேட்பாளர் அவங்க பையன் தான் நிக்க போறாரு. அந்த மாதிரியான சூழல் தான் MRK பன்னீர்செல்வம் மனசு மாறினா
மகன் போட்டியிடுவாரு, ஆமா இல்லன்னா அவரே போட்டியிடுவாரு. இல்ல பையனுக்கு வாய்ப்பு கட்சி தலைமை கொடுத்தா பையன் அங்க போட்டிடுவாரு. மனசு மாறினா போதும், ஆமா. கட்சி கட்சி தலைமை தலைமை இது வந்து பண்ணா மனசு வைக்கணும். இது பண்ணும். ஓகே, அவர் சொன்னாரு, அவர் முடிவெடுக்கிறது தான் அப்படின்னு சொன்னாரு. இல்ல அந்த தொகுதி வந்து அவங்களுக்கான தொகுதியா இருக்கு, அந்த குறிஞ்சிப்பாடி தொகுதி. அங்க இருந்துன்னா அங்க உங்க பையனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் தொகுதி மாற வேண்டிய சூழல் வரும். அதிமுகவோட கள நிலவரம் என்னவா இருக்குங்க? அதிமுக சார்பில் வந்து தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர் வந்து இந்த முறை போட்டியிடுறதுல அந்த ரேஸ்ல முன்னணியில இருக்காருன்னு சொல்றாங்க. கடந்த முறை போட்டியிட்ட செல்வி ராமஜெயம் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் 2 முறை எம்எல்ஏவாக இருந்தாங்கன்றனால மூலகிரி தொகுதியில ஆமா இருந்தாலும் ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அகைன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தொகுதி மாறிட்டாரு அப்படின்னா அவருடைய பையனை எதிர்த்து போட்டிட்டா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஒரு கால்குலேஷன் போடலாம். சோ ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜு, சோ இந்த 3 பேரும் அதிமுக சார்பில் வந்து போட்டியில இருக்காங்க. நாம் தமிழர் தாவேகா அதுல இருக்கிற நிலவரம் என்ன புண்ணியம்? நாம் தமிழரை பொறுத்தவரை செங்கோடன் அப்படிங்கிற வந்து வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரியே வந்து அண்ணனோட முடிவுப்படி அது மாறலாம். சஸ்பென்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியாது. தாவேகால ராஜ்குமார் அப்படிங்கிறது ட்ரை பண்றாரு. தளபதி முடிவு தான் இறுதியானது, அதுலயும் பொறுத்திருந்தா பார்க்கணும். ஒரு முடிவு தான். அவர் அந்த தொகுதியில போட்டியிடலாம், ஏன்னா எல்லா தொகுதியிலயும் அவர் இருக்காரு. அந்த தொகுதியில இருந்து அவர் போட்டியிடலன்னு சொன்னாதான் ராஜ்குமார். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பண்டுட்டி இல்ல இந்த தொகுதியில அவர் போட்டிடுவாரு. ஏன்னா அவர் மாவட்ட செயலாளர் இருக்காரு இந்த 2 தொகுதிக்கு, 3 தொகுதிக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த 2 தொகுதியில ஒரு தொகுதி அவர் ராஜ்குமார் ஏதோ ஒரு தொகுதியில கண்டிப்பா போட்டியிடுவார். இருக்கு, நிச்சயமா இருக்கு. தொகுதிக்குள்ள வெற்றியை தீர்மானிக்கும் சமுதாயங்களா என்ன மக்கள் இருக்காங்க? வன்னியர் சமூக மக்கள், ஆதி திராவிட மக்கள் இருக்காங்க, நாயுடு சமூகத்தினர் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பெரும்பான்மை சமூக மக்களா இருக்காங்க. இது போக மீனவர் மக்கள் இருக்காங்க, முதலியார், செட்டியார். இந்த சமூக மக்களுடைய வாக்குகளும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஓகே, குறிஞ்சிப்பாடி தொகுதியை பார்த்தாச்சு. அடுத்து என்ன தொகுதி பார்க்க? அடுத்த நம்ம வந்து கடலூர் தொகுதி வந்து பார்க்கலாம். கடலூர் தொகுதியில பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் சர்ப்ரைஸா இயக்குனர் வெற்றிமாறன் அவரோட தாத்தா வந்து இங்க எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவரோட தாய் மாமா வந்து 2 முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு. பல பேருக்கு இது புது தகவலா ஆமா, புது தகவல் தான். இல்ல புகழேந்தின்னு சொல்லிட்டு திமுகவோட மாணவர் அணி செயலாளராக இருந்தவர் தான். அவர் தான் அவரோட வெற்றிமாறனோட மாமா, தாய் மாமா. அவரோட தாத்தா வந்து இளவழுதி, அவர் வந்து 60s அந்த அண்ணா காலகட்டத்துல அந்த மாதிரி எம்எல்ஏ இருந்திருக்காரு. சோ திமுக குடும்பம் தான். ஆமா, திமுக குடும்பம் தான். திமுக இங்க 7 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் 4 முறை, அதிமுக 2 முறை, உழவர் உழைப்பாளர் கட்சி 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 அங்க என்ன ஸ்டேட்டஸ் வெங்கட்? 2021 பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய வேட்பாளர் ஐயப்பன், அவர் தான் வந்து இங்க ஜெயிச்சிருக்காரு. அதிமுக சார்பில் MC சம்பத் போட்டிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் இடையில வாக்கு வித்தியாசம்னா ஒரு 5000 வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்கு. அந்த வெற்றி பெற்றிருக்காரு. நாம் தமிழருக்கு இங்க ஒரு 9500 வாக்குகள் வந்திருக்கு. இதுதான் வந்து 2021 நிலவரம். அதையும் நம்ம சொன்ன மாதிரி திமுக தான் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஆமா. இதுவே 2024 பார்த்தோம் அப்படின்னா இங்க காங்கிரசினுடைய வேட்பாளர் தான் வந்து போட்டிட்டாரு, விஷ்ணு பிரசாத். அவர் 76000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. தேமுதிக 38000, பாமக 31000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு லீட்ல தான் வந்து திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் இந்த இடத்துலயும் வந்து வந்திருக்காங்க. 2026 இந்த தொகுதியில யாரெல்லாம் போட்டியிட விரும்பப்படுறாங்க? புண்ணியமுத்து சொல்லுங்க. திமுக சார்பா பார்த்தோம்னா சிட்டிங் எம்எல்ஏ ஐயப்பனுடைய மகன் டாக்டர் பிரவீனுக்கு வந்து இங்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவர் போட்டியிடல அப்படின்னு நினைக்கிறேன், அதனால அவர் பையனுக்கு வந்து ட்ரை பண்றாங்க இந்த முறை. முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தியும் ட்ரை பண்றாரு. மேயரோட கணவர் நகர செயலாளருமான ராஜா அவருமே வந்து திமுக சார்பா போட்டிடுறாரு. அவருமே வந்து திமுக சார்பா ட்ரை பண்றாரு. இங்க போட்டிடுறதுக்கு திமுகவுல நிறைய காம்படிஷன் இருக்கு. யாருக்கு சீட் கிடைக்கும்ங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதிமுகவுல என்ன களநிலை வரும்? அதிமுகல முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர் திரும்பவும் இந்த இடத்துல வந்து போட்டியிட ட்ரை பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து எம்ஜிஆர் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் CKS கார்த்திகேயன் அவர் ட்ரை பண்றாரு. அதே மாதிரி மாவட்ட அவைத் தலைவர் சேவல் குமார் அவரும் ட்ரை பண்றாரு. என்ன சேவல் குமார், அதுக்குதான் அர்த்தம் இருக்கா? பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா 89 வந்து அதிமுக வந்து 2 அணியா பிரிஞ்சிருந்தாங்க, ஜா அணி ஜே அணி அப்படின்னு. அந்த காலகட்டத்துல சேவல் சின்னம் இன்னொரு பக்கம் வந்து இரட்டை புறா சின்னம் இருந்தது. அந்த காலகட்டத்துல போட்டியிட்டவங்க வெற்றி பெற்றவங்க எல்லாம் அந்த அடைமொழியை வந்து வச்சுப்பாங்க. சேவல் குமார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி சேவல் ஏழுமலைன்னு ஒருத்தர் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருக்காரு, எம்பிஆர் இருந்திருக்காரு. அவருமே போன தேர்தல்லாம் வந்து போட்டியிட்டார், விஷ்ணு பிரசாத் எதிர்த்து ஆரணியில போட்டியிட்டாரு. அவர் பேருமே சேவல் ஏழுமலைன்னு தான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த சின்னமே வந்து அடைமொழியா வந்து வச்சிருக்காங்க. வந்து கட்சியில பற்றா. ஆமா, இல்ல அதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க வந்து அந்த காலத்துல இருந்தே அதிமுகல இருக்கோம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நாங்க அப்பயே ஜெயலலிதா ஆதரவாளர் தான் இருந்தோம் அப்படின்றதையும் அதை வந்து ரெப்ரசன்ட் ஜெயலலிதா ஆதரவாளர் அப்படிங்கிறது காட்டிக்கிறது ஒரு அடையாளமா இருக்கு. இல்ல EPS கூட அடிக்கடி வந்து சொல்லுவாரு, நான் வந்து 89 அதுவும் ஜே அணியில நின்று வெற்றி பெற்றவன் அப்படின்றத எப்போதுமே பெருமையாவே சொல்லுவாரு. அதனால அந்த காலகட்டத்துல
போட்டியிட்டு வெற்றி பெற்றதுனால அதை வந்து தங்களோட அடைமொழிகளா வச்சுக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் சுரா சபரின்னு வச்சிருக்காரு. அப்போ அந்த காலத்துல இருந்தே நான் விஜய் ரசிகர் அப்படிங்கிறது சொல்ற அப்படி கூட வந்து மாதிரி சொல்லலாம். நிச்சயமா அதானே. ஓகே, நாம் தமிழர் தாவேக்கால யார் யாரெல்லாம் நாம் தமிழர் தாவேக்கால இன்னுமே நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து வேட்பாளர்கள் இன்னும் தெரியல. ஆமா, இதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கடலூர்ல வந்து கடல் தீபன் ஒருத்தர் நல்லா ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு, தேர்தல் எல்லாம் போட்டிட்டு இருக்காரு. அவர் வந்து உடல்நல குறைவால இறந்துட்டாரு. அதனால இப்ப உள்ள காலகட்டத்துல அங்க யாரு டிசைட் பண்றாங்க என்னன்றது நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. ரொம்பவே ஆக்டிவா இருந்த ஒரு நபர் அவரு. அண்ணன் சொல்றவர் தான். ஆமா, நிச்சயமா. தாவேக்காலையும் அதே தானா? ஆமா, தாவேக்காலையுமே யாரு நிக்கிறா அப்படின்றது நமக்கு அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க தொகுதிக்கு. பட் வந்து நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாவோ இல்ல மேல்மட்டத்தில் விசாரிக்கும்போது அந்த அளவுக்கு இன்னும் தயாரா இல்ல, அவங்களுக்கே இன்னும் வந்து ஆமா அப்படிதான் நமக்கு தகவல் கிடைக்குது. அடுத்ததா திட்டக்குடி தொகுதியை பாத்திரலாம். தனி தொகுதி இது. கிட்டத்தட்ட திமுக 2 முறை இங்க வெற்றி பெற்றிருக்காங்க, தேமுதிக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏ சிவி கணேசன் அவர் இங்க அமைச்சரா இருக்காரு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் திமுக சார்பா இங்க போட்டியிட்டு கிட்டத்தட்ட 83,726 வாக்குகள் வாங்கினாரு. அவரை எதிர்த்து பாஜக சார்பா பெரியசாமிங்கிறவரு போட்டிட்டாரு. 63,163 வாக்குகள் வந்து வாங்கினாரு. வித்தியாசம் பார்த்தா கிட்டத்தட்ட 21,000 வாக்குகள் வித்தியாசத்துல சிவி கணேசன் வந்து வெற்றி பெற்றார். ஓகே, நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட என் காமாட்சி 10,591 வாக்குகள் வந்து இங்க வாங்கியிருக்காங்க. தனித்து போட்டியிட்டு அந்த 10,000 அப்படிங்கிற ஆவரேஜ் இருக்கு, அதை இங்கேயும் வந்து அவங்க தக்க வச்சிருக்காங்க. 2024 நிலவரம் என்னவா இருந்துச்சு? 2024 திட்டக்குடி கடலூர் தொகுதிக்குள்ளதான் வருது. அதாவது நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்க விஷ்ணு பிரசாத் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளரை போட்டிட்டாரு. 69,000 வாக்குகள் அவர் வாங்கியிருக்காரு. சிவக்கொழுந்து தேமுதிக சார்பில் அவர் எதிர்த்து போட்டியிட்டவர், அவர் வந்து 42,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அப்பதான் பாமக சார்பில் தங்கவர் பச்சான் 23,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் 10,000 வாக்குகள் மணிவாசகம் பண்ணியிருக்காங்க. இதுதான் 2024 நிலவரம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், தேமுதிக வந்து இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணியில இருக்கும்போது ஒரு முறை வெற்றி பெற்றாங்க அப்படிங்கறத தாண்டி நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து சிவக்கொழுந்து ஒரு நல்ல வாக்குகள் வந்து இங்க வாங்கிருக்க. கிட்டத்தட்ட 42,000 2ஆம் இடம் இந்த தொகுதியை பொறுத்த அளவுல சொல்றேன். ஓவராலா என்னன்னு 2ஆம் இடம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது இங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. இந்த பெல்ட்ல ஓரளவு தேமுதிகவுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி கடலூர் மாவட்டத்துல நல்ல வாக்குகள் இருக்கு அப்படின்றது பரவலாவே அது இருக்கு இருக்கு, நிச்சயமா இருக்கு. 2026 பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் வந்து இங்க வந்து திரும்ப வந்து அமைச்சர் சிவி கணேசன் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா கடந்த முறை இங்க வந்து பாஜக சார்பில் போட்டியிட்ட தடா பெரியசாமி இந்த முறை அதிமுக சார்பில் வந்து சீட்டு வந்து எதிர்பார்க்கிறாரு. சோ அவர் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஏற்கனவே விசிகாலையும் இருந்தவர், அப்படி ஒரு நபர் இவரு. விசிகாவோட பொதுச்செயலாளரெல்லாம் இருந்திருக்காரு. அத இன்னொரு ட்விஸ்டுமே இருக்கு. அதே போல தேமுதிக நம்ம பார்த்தோம்ல ஒரு டைம் ஜெயிச்சிருக்காங்கன்னு, அப்ப தேமுதிக சார்பில் போட்டிட்டு எம்எல்ஏ ஆன தமிழழகன் வந்து இந்த முறை பாஜக சார்பில் வந்து சீட்டு கேட்கிறாரு. இப்ப அவர் பாஜக இருக்காரு. ஆமா, நிறைய ட்விஸ்டுகள் வந்து இருக்கு. பாஜக இருந்தவர் அதிமுக போய் சீட்டு கேட்கிறாரு, தேமுதிக ஜெயிச்சவரு பாஜக வந்து சீட்டு கேட்கிறாரு அப்படின்னு நிறைய ட்விஸ்டுகள் வந்து இருக்கு இந்த தொகுதி. ஏன்னா பாஜக ஒரு கணிசமான வாக்கு இங்க வாங்கியிருக்காங்க, தேமுதிக வெற்றி பெற்றிருக்கு. வெற்றி பெற்றவர் பாஜகவுக்கு போய் சீட்டு கேட்கும் போது ஒருவேளை நம்மளுக்கு ஃபேக்டர் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவர் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நாம் தமிழர் சார்பில் இன்னும் இந்த திட்டக்குடி தொகுதிக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கல. 11ஆம் தேதி மேடையில வந்து எல்லா வேட்பாளரையும் அறிவிச்சிருவாங்க. கூட்டம்லாம் கலந்தாய் கூட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. ஏறக்குறைய இன்னும் ஒரு சில நாட்கள்ல நமக்கு எல்லாம் தெரிய வந்துடும். பட் மேடையிலையும் அறிவிப்பாங்க. அதே மாதிரி தாவேக தரப்புல பார்த்தோம் அப்படின்னா தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் அவர் வந்து இந்த தொகுதியை வந்து எய்ம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த ஊருக்காரர் மேக்சிமம் அவர் தான் இங்க போட்டிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதான் முக்கியமான 5 தலைவர்கள்ல ஒரு ஆளா இருக்கு. தலைவர், செயலாளர், பொருளாளர், தலைமை நிலைய செயலாளர். அதாவது ஆதவர்ஜுனா, நிர்மல் குமார் இவங்கெல்லாம் செங்கோட்டையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான ஒரு 5 தலைவர்கள் ஸ்டேஜ்ல இருப்பாங்கல்ல, அதுல ஒரு தலைவர். ஆமா, அதுல ஒரு தலைவரா இருக்கிறவரு. நீண்ட காலமா விஜய் கூட ரொம்பவே நல்ல ஒரு தோழமையோட இருக்கிறவர் அப்படின்ற அடிப்படையில அவருக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சொந்த ஊரும் கூட, அதனால வாய்ப்பு இருக்கு, அங்கதான் கேட்பாரு அப்படின்னு பாக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம விருத்தாச்சலம் தொகுதியை பார்த்தலாம். விருத்தாச்சலம் அப்படின்னாலே விஜயகாந்த் எல்லாருக்குமே நம்மளுக்கும் அந்த நினைப்பு வருது. இந்த தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா திமுக 2 முறையும், அதிமுக 3 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், தேமுதிக 2 முறையும், பாமக 1 முறையும், ஜனதாதளம் வந்து 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வெற்றி எண்ணிக்கைன்றது
சமமா தான் இருக்கு. ஒரே பின்னதான் இருக்கு. ஒரே கட்சியால ஆதிக்கம் செலுத்த முடியல. ஒரே கட்சி ஆதிக்கம்ன்றது இந்த தொகுதியில இல்ல. குறிப்பா தேமுதிக வந்த பிறகு அவங்க கொஞ்சம் வாக்குகள் வந்து கணிசமா பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2021 பார்த்தோம்னா காங்கிரஸ் சார்பா போட்டிட்டு MRR ராதாகிருஷ்ணன் வந்து 77,000 வாக்குகள் பெற்று சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. அவரை எதிர்த்து பாமகவுல இருந்து கார்த்திகேயன் போட்டிட்டார். அவர் வந்து 76,202 வாக்குகள், ரொம்ப கம்மியான வாக்குகள். ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 வாக்குகள் வித்தியாசம் தான். 700 கிட்ட 1000 கூட இல்ல, 700 வாக்குகள் தான் வருது. இந்த தொகுதியில தான் பிரேமலதா விஜயகாந்தும் போட்டிட்டாங்க. ஆனா அவங்களால வந்து பெரிய அளவுல வந்து வாக்குகள் வாங்க முடியல. வெறும் 25,908 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. 2 முறை தேமுதிக அங்க வெற்றி பெற்றிருந்தாலும் கூட பிரேமலதா விஜயகாந்தாலே இங்க வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அங்க வந்து அவங்க வந்து செல்வாக்கை இழந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. என்ன ஃபேக்டர் அங்க இருந்துச்சு, எதனால வந்து அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த தேர்தல்ல இருந்து எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறதும் தெரியல. நாம் தமிழரை பொறுத்தளவுல பார்த்தோம்னா அமுதா அப்படின்னு போட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 8,642 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அந்த 10,000 அந்த ஆவரேஜ்லயே இங்கேயும் வந்து பிளே பண்ணிருக்காங்க நாம் தமிழர். 2024 பொறுத்தளவுல என்ன நிலவரம் இங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வர ஒரு தொகுதி தான். சோ விஷ்ணு பிரசாத் தான் அங்க வந்து காங்கிரஸ் சார்பில் திமுக கூட்டணியில போட்டிட்டாரு. 77,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. தேமுதிக சார்பில் சிவக்கொழுந்து அவர் 49,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாமக 38,000 வாக்குகள், மணிவாசகன் ஒரு 9,000 வாக்குகள் நாம் தமிழர் சார்பா வாங்கியிருக்காரு. இங்க பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இதுல வந்து தேமுதிக 2ஆம் இடமும் பாமக 3ஆம் இடத்துக்கும் வந்து இந்த தேர்தலில் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. பார்த்தோம்னா தேமுதிகவோட செல்வாக்கு இங்க குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது தேர்தலையும் கூட்டணியையும் பொறுத்து. ஆமா, அதிமுகவோட கூட்டணி அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல கை கொடுத்திருக்கும். அதை பொறுத்து மாறுபடுது அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு தெரிய வருது. சோ எந்த ஒரு தனி கட்சியும் இந்த இடத்துல வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாது. கூட்டணி தான் இந்த இடத்துல வந்து கேம் விளையாடுது அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூக மக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. அது தாண்டி பட்டியல் சமூக மக்களும் இருக்காங்க. உடையார் சமூகத்தினரும் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் வந்து வெற்றியை முடிவு செய்யற அந்த இடத்துல இருக்கிற வாக்காளர்கள். ஓகே, 2026 நிலவரம் அங்க என்னவா இருக்கு? 2026 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்று திமுக, ஏன்னா அது காங்கிரஸ் தான் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. நான் திமுகலையுமே வந்து போட்டி இருக்கு, காங்கிரஸ்லயுமே வந்து கேட்பாங்க, கண்டிப்பா மீண்டுமே வந்து கேட்பாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா திமுக நம்ம எடுத்துட்டோம்னா ஒன்றிய செயலாளர் வேலுப்பிள்ளை அவர் வந்து காம்படிஷன்ல இருக்காரு. அதே போல சேர்மனோட ஹஸ்பண்ட் முருகதாஸ் அவருமே வந்து காம்படிஷன்ல இருக்க, சங்கவி அவரோட ஹஸ்பண்ட். அடுத்தா நம்ம பார்த்தோம்னா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் MS கணேஷ்குமார் அவருமே வந்து ரேஸ்ல வந்து இருக்காரு. காங்கிரஸ் வந்து கண்டிப்பா அந்த தொகுதி வந்து கேட்பாங்க. காங்கிரஸ் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுமே 3 பேர் வந்து ஆமா கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா கடந்த முறை கொஞ்சம் மார்ஜின்ல ஜெயிச்சதுனால அதை சொல்லி கூட திமுக வந்து சீட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நகர செயலாளர் PRC செந்தில்குமார் அவர் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன் அவர் கேட்கறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா தேமுதிக கூட்டணிக்குள்ள வந்தா கண்டிப்பா தேமுதிக வந்து இந்த தொகுதியை வந்து கேட்பாங்க. பெரும்பாலும் பிரேமலதா இல்ல விஜயபிரபாரன் கூட இந்த தொகுதியில வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா கேட்பாங்க. ஆமா, தொகுதி நிச்சயமா கேட்பாங்க. போட்டியிடுறது பிரேமலதாவா இல்ல விஜயபிரபாரனா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. அடுத்த நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் அப்படின்னு பார்த்தோம்னா அமுதா நம்பி அவங்க வந்து போட்டியிடுறாங்க. அமுதா நம்பி அவங்களுமே வந்து எப்படி விடுதலை 2 படத்துல வந்த வாத்தியார்னு ஒரு கேரக்டர், அந்த ரியல் கேரக்டர் வாத்தியாரோட மருமகள் தான் அவங்க. சோ அவங்களுமே அங்க வந்து போட்டிடுறாங்க. 2021 அவங்க தான் போட்டிட்டாங்க. அவங்க தான் வந்து அங்க போட்டிடுறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் விஜய், அதுக்கப்புறம் இணை செயலாளர் சங்கர், பொருளாளர் கண்ணதாசன் இப்படி இருக்காங்க. அவங்க யாருக்கு அந்த தொகுதி வந்து பொருத்தமா வருது, அவங்க ஏரியா வருது, எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கண்டிப்பா அங்க போட்டிடுவாங்க. பேருக்காகவே மாவட்ட செயலாளர் விஜய்க்கு கொடுக்கறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தா 234 தொகுதியிலுமே அவர் தானே நிக்கிறாரு. இந்த தொகுதியில ஒரிஜினல் பேரே விஜயா இருக்கு. ஆமா, ஓஜி கரெக்ட். உங்கள் அபிமான தங்கமயிலில் சர்வ லட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்களின் அணிவகுப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 1/2 கிராம் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.